ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஃபஸ்ட் டைம் vlog நம்ம சேனலில் போடுறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு எனக்கு அது தப்பாக இருந்துச்சு அப்படின்னாலும் அதை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. இன்றைக்கி நம்ம வந்துட்டு மேடத்தோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு நம்ம வந்துருக்கோம். தெரியும்னு நினைக்கிறேன். நாங்கள் அதை விட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு தான் வருவாங்க. ஸோ நம்ம போயிட்டு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வருவோமே அப்படி தான் கிளம்பி போயிட்டுருக்கேன். ஓகே மக்களே, வாங்க நம்ம போவோம் ஃபஸ்ட்டு. சரிங்களா? நம்ம இந்த புதுசாக ஒரு வாகனம்ல மைக்கு, அந்த மைக்கில் தான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொன்னால் தான் நான் அது நல்லா இருக்கா இல்லையா ரிவ்யூலாம் பார்த்துட்டு தான் நான் வந்துட்டு அடுத்த இது நான் வாங்கணும். ஆக்சுவலி நான் வந்துட்டு 360 இது வாங்கலான்னு பார்த்தேன். நான் கேமரா வாங்கலாமேன்னு சொல்லி நினச்சேன். பட் எனக்கு அந்த அளவுக்கு நம்மள்ட்ட பட்ஜெட் இல்லை. ஸோ அதனால தான் வந்துட்டு நம்மளுக்கு இதே எடுத்துட்டேன். சரி, முதல்ல இது வாங்குவோம் அப்படின்ட்டு. இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா, நம்மள்ட்ட ஸ்டாண்டு கிடையாது வச்சுட்டு ஓட்டுறதுக்கு. ஸ்டாண்ட் இருக்குது, பட் ஆனால் கொஞ்சம் சரியில்லை. சீக்கிரமாகவே இந்த ஃபஸ்ட்டு இந்த விளாக் உருப்படியாக போதான் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அடுத்த இதில் ஸ்டேஜுக்கு போவோம். சரிங்களா? ஆக்சுவலி நம்ம ஊரில் இப்போ எலெக்ஷன் டேட் வேறு நெருங்கிட்டு இருக்கு. அது பார்த்து பல வாட்டி ஷார்ட்ஸும் நம்ம போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க நீங்களும் பாருங்கள். சரிங்களா? காலையிலேருந்து 2 வாட்டி வண்டியை கழுவிட்டேன். அது என்னதான் கோபம் சரி தெரியல, சொல்லி தெரியல. காலையில் நம்ம வண்டி கழுவுனது இந்த மழைக்கே பிடிக்கல போல இருக்கு. ஸோ அதனால் திரும்பி மழை பெஞ்சு நார் அடிச்சு விட்டுருச்சு, வேறு எதுவும் இல்லை. ஆக்சுவலி இந்த மாதிரிலாம் ஓட்டக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி ஃபோனை பிடிச்சிக்கிட்டோ இது பண்ணிட்டுலாம் ஓட்டக்கூடாது. போலீஸ்காரங்க பார்த்தாங்க அப்படின்னாக்கா ஃபைன் அடிச்சு விட்ருவானுங்க. ஸோ அதனால் அப்பப்போ நான் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி தான் நான் போடுறேன். பார்த்துப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஃபஸ்ட் டைம் vlog இல்லையா, பார்த்துப்போம். ஷார்ட்ஸ் போட்டு இப்போ ஃபஸ்ட் டைம் vlog போகிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது தான், பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் என்ன vlog போடலாமா, துபாய்க்கே போயிடலாமா இல்லைனா அப்படின்ற கதை தான் பார்ப்போம். ஆக்சுவலி நம்மளுக்கு டியூட்டி வந்துட்டு காலைல ஸ்டார்ட் ஆச்சு. வண்டியெல்லாம் கழுவி முடிச்சுட்டு, மத்தியானம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பாலைவனத்துக்கெலாம் போயிட்டு அங்கே ஒரு 4 ஒட்டகத்தெல்லாம் பார்த்துட்டு 40-45 ஒட்டகம் கிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து ரசிச்செல்லாம் முடிச்சுட்டு, பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு ஹோட்டலு கேரளா ரெஸ்டாரண்ட்டு. இங்கே தான் போய் நம்ம டீ வாங்க போகிறோம். நம்ம கேரளா மசாமு நல்லாயிருக்கும். இந்த சைடில் இது ஒரு கடை தான், தமிழ் கடை. சப்பாத்தியும் ஒரே ஒரு பால் சாயை மட்டும் வாங்கிட்டு கிளம்பிடுறேன். ஆக்சுவலி மஷக்கல் வாங்கலாம் தான் பார்த்தேன். பட் ஆனாக்கா சரி சப்பாத்தி மட்டும் வாங்கிட்டு போவோம் அப்படி தான் போயிட்டுருக்கேன். ஓகே மக்களே, நம்ம வாங்கியாச்சு. சப்பாத்தியும் 2 சப்பாத்தியும் ஒரு பால் சாயம் வாங்கியாச்சு. இப்போ நம்ம இங்கேயே உட்காந்து கூட குடிக்கலாம், சாப்பிட்லாம். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அங்கே போயிடுவோம். அங்கே போயிட்டு உக்காந்தாதான் நம்மளுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஏன்னாக்கா எப்போ வேணாலும் கூப்பிடுவாங்க, எப்போ வேணா வண்டி ஸ்டார்ட் பண்ண அப்படின்ட்டுவாங்க. நம்ம என்ன நேரத்தில் இருக்கிறோம், பாத்ரூமில் இருப்போம், அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. ஃபோன் அடிச்சு வண்டி ஸ்டார்ட் பண்ண அப்படின்ட்டுவாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால அங்கே நம்ம போயிடுவோம். எங்கே உட்காந்தோம் அப்படின்னாக்கா இன்னும் வேற ஏதாச்சும் வாங்கணும்னு சொல்லி தோணும். பேசாம அடுத்த ஜன்மன்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஒரு அரபு கண்ட்ரியில் பிறந்துடணும் மக்களே. ஒரு வீடு கட்டுறாங்க பாருங்க, கட்டி வச்சிருக்காங்க பாருங்க, எப்படி வீடெல்லாம். அதாவது இவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு கொடுத்துட்றாங்க கவர்மெண்ட்லயே. அவனுக்கு தேவையான ரேஷன்ல இருந்து அரிசியை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஊர் பாஸ்மதி அரிசி மாதிரி இருக்கும், அதெல்லாம் ரேஷன்ல கொடுக்குறாங்க. நம்ம ஊர்ல அப்படி கிடையாது, பாத்துங்க. அப்ப அதனால அடுத்த ஜென்மம் சொல்லி இருந்துச்சு அப்படின்னா அரபு கண்ட்ரியில பிறந்துடணும். எனக்கா இவங்களுக்கு நிறைய ஒரு இது தராங்க கவர்மெண்ட்லயே வந்துட்டு. கல்யாணம் பண்றதுக்குன்னு சொல்லி ஒரு இது இருக்கு, அது எப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல சரியா. இங்க பிறக்கிறோம் அப்படின்னாக்கா குழந்தையிலேருந்தே வந்துட்டு காசு கொடுத்தது கவர்மெண்ட். இந்த குழந்தை பிறக்குது அப்படின்னாக்கா அது குழந்தை வளர்ற வரைக்கும் ஒரு காசு, அது குழந்தை பார்த்துக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரங்க வச்சுக்கிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் காசு கொடுத்தது அந்த பிள்ளைய பார்த்துக்கிறதுன்ட்டு. டிரைவருக்கு வந்துட்டு சம்பளம் வந்து கவர்மெண்ட் ஓரளவு கொடுத்துருது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் தான் இவங்க போடுறாங்க, கொடுக்குறாங்க. அதையும் வந்துட்டு அழுதுட்டே கொடுக்குறாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? நான்லாம் வந்துட்டு இந்த அரபு கண்ட்ரி நான் ஏறும்போது என்னோட சம்பளம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் சவுதியில் இருக்கும்போது என்னுடைய சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா 25,000 என்னமோ சம்திங். ஆமாம். ஆமாம். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக வந்துட்டு என்னுடைய
இது அப்படியே ஏறிச்சு 25லேருந்து 28 மாறிச்சு, 30 மாறிச்சு, 35, 37. இப்போ எனக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் ஆனாக்கா இது பத்தலை. நம்ம சித்தனை சொல்ற மாதிரி தான் 5000 ரூபாய் சம்பாதிக்கும் போது 15000 ரூபாய் சம்பாதிச்சா லைஃப் செட்டில் அப்படின்னு இருந்தேன். 15000 ரூபாய் சம்பாதிக்கும் போது 35000 ரூபாய் சம்பாதிச்சா நம்ம தான்டா இந்த ஏரியாலே அப்படின்னு இருந்தேன். காசு தான் தீர்ந்துச்சு. இப்போ 35000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். 35000 ரூபாய் சம்பாதிக்கும் போதும் வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு இதான் ஆகணும்னு சொன்ன நிலைமை. சம்பாரிச்சுதான் இருக்கேன், அது ரெகுலரா ஆக்க முடியல. செகண்ட் பிசினஸாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்த்துப்போம். ஓகே மக்களே, எப்பயும் போல திரும்ப அங்கேயே வந்து பார்க்கிங் போட்டாச்சு. ஆக்சுவலி இதுதான் நான் வாங்கின சப்பாத்தி. நம்ம ஊர்ல வந்து இது பரோட்டான்னு வாங்கி இங்க வந்து சப்பாத்தின்றாங்க. நானும் ஃபர்ஸ்ட்ல இங்க கோயத்துக்கு வரும்போது என்னடா இது அப்படின்னு சொல்லி நினைச்சேன். பட் ஆனாக்கா நிறைய பேர் இதை வந்து சப்பாத்தி தான் சொல்றாங்க. பரவாயில்ல, 2 சப்பாத்தி ஒரு டீயை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாலும் கப்புன்னு இருக்கும். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, கட்டணும் அப்போ நான் தினமும் சொல்லி இருந்துச்சு அப்படின்னாக்கா கோயத்துக்கு வந்துடணும் அப்படின்ட்டு. அதாவது ஒரு வீடை பாருங்க எப்படி கட்டி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. கவர்மெண்ட்லேயே வந்து சில சலுகைலாம் கொடுத்துருவாங்க, நம்மளுக்கு கஷ்டப்படவே தேவையில்ல. ஏதாச்சும் ரொம்ப இது பண்ற மாதிரி இருந்தால் மட்டும் தான் நம்மளோட கை காசு போட்டு நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஒரு ரூடும் அந்த மாதிரி கட்டி. சரி, நம்ம சப்பாத்தி சாப்பிடுவோம். மழை வேற தூரல் வேற போட்டு நிற்கிற பதம் தெரியும் நினைக்கிறேன். சப்பாத்தி சாப்பிட்டுட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் விளாக் கண்டினியூ பண்ணலாம். பண்ணுறேன், பார்த்துப்போம். சரிங்களா? ஓகே மக்களே.